சத்துருக்களை நினைச்சு கவலைப்பட்டிருப்போம், சத்துருக்களை நினைச்சு புலம்பி இருப்போம், சத்துருக்களை நினைச்சு நம்ம நிறைய நேரங்கள் ஆவியில துக்கப்பட்டிருப்போம். அவனை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கலக்கங்களும் பாரங்களும் வேதனைகளும் தான் நம்மளுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இந்த கூட்டங்களுக்கு பிறகு ஆண்டவர் வார்த்தை சொல்லி, இனி அவனை பார்த்தா நீ களி கூறுவாய. சத்துருக்களை வச்சு கர்த்தர் உங்களை களி கூற பண்ணுவார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் இருந்து தேவ சித்தத்தை செய்ததுனால இனி வரும் நாட்கள் சத்துருக்கள் பேரில் கலக்கம் அல்ல, சத்துருக்களில் பேரில் கர்த்தர் நம்மை களி கூற. சத்துருக்களை பார்த்து நீ சோர்ந்து மன உடைஞ்சு போக மாட்டாய். உன் சத்துருக்கள் பேரில் கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். உன் பலவீனத்தை பார்த்து நீ சோர்ந்து போக மாட்டாய். உன் பலவீனத்திலே கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். நீ கடைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பாதைகள், ஒருவேளை கொடுமையான வழிகள், எதையும் பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ குன்றி போக மாட்டாய். கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். உனக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கும் போது, சில வேளைகளில் அந்த வழியா கடந்து போகும்போது உனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். அது சில்லற மாதிரி பேசிட்டு இருந்தா கூட ஒரு மனசுல ஒரு பாதிப்பு உனக்கு வரும். ஆண்டவர், இவன் என்னதான் பேசிட்டு இருக்கானோ, இவன் என்னதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, இவன் என்ன சொல்லுவான், நம்மளை குறித்து என்ன பேசுவான். நான் சொல்றேன், இனி உனக்கு ஒரு மாதிரி சத்துருக்கள் கூட்டம் கூடினா நீ சிரிச்ச முகமா சொல்லு, ஏசு ராஜா நன்றி, என் ஏசு ராஜா நன்றி, இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன். ஓ இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. come on amen, glory. செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், ஆமென். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ, அன்பான தேவனே என்னை சந்தோஷமா சொல்லுவோமா? உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஆமென். வாழ்கின்ற நாளெல்லாம் ஏசுராஜனே, ஏசுராஜனே உம் திவ்ய கிருபையே. ஆமாவா இல்லையா? செழிக்க வைத்த. ஆமென் சொல்ற பிள்ளைங்க, இனி என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லா பட்டு போன சூழ்நிலைகளை செழிக்க வைத்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை. ஆமாதானே அவங்க மாத்திரம் சேர்ந்து கைத்தட்டி ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். come on ஷபாலா கபா, உம்மை உயர்த்துவேன், உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. ஆமென் ஆமென். செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த அன்பு தெய்வமே. சொல்ற பிள்ளைங்க ஆமென்.
உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் இயேசுராஜனே உம் தேவிய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. சொல்லுவோமா? இயேசுராஜனே உம் தேவிய கிருபையே செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் வாழ்கின்ற நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுவோமா? இனி உயிர் நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை உயர்த்தி உமக்காக மட்டுமே உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்ய என்னை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா நெருக்கங்களையும் பாடுகளையும் ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடு. சந்தோஷமா கை தட்டி சொல்லுவான். நல்ல எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்தி லீபாடா ஷாதா காபா உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் தேவிய கிருபையே பட்டு போன இந்த வாழ் செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் தேவிய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. நல்ல கைத்தடி. ஆமென். நிச்சயமாக என்னால் ஆவியில் தீர்க்க தரிசனமாய் ஆழமாய் சொல்ல முடியும். இப்போ கூட அந்த பாட்டை திடீர்னு ஒரு ஏவுதல் வந்துச்சு பாடினேன். பட்டு போயிருக்கிற எல்லோருடைய லைஃப்லையும் இனி ஒரு செழிப்பை தான் நாங்கள் பாடும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 2 நாளாகமும் 20-25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது ஆமென் அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. சரி, 3 நாளும் கர்த்தருடைய சமூகத்துல கொள்ளையிட்டேன். நிறைய ஆண்டோட்ட வாங்கினேன். கொஞ்சம் இல்லைங்க, நிறைய வாங்கினேன். ஆமென். அப்படி சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் நல்ல ஒரு நிமிஷமாவது நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 3 நாள் என்ன அளவு ஆண்டுடைய சமூகத்தில் அவரில் நெருங்க முடியுமோ, அவரை ஆராதிக்க முடியுமோ, அவரை உயர்த்த முடியுமோ, மேன்மையை கர்த்தரை மேன்மைப்படுத்த முடியுமோ அந்தளவு மேன்மைப்படுத்தி எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை, மெல்லிய வஸ்திரத்தை, சரப்பணிய, முத்திரை மோதிரத்தை, ஆமென், ரதங்களை, தானிய கிடங்குகளை எனக்கு மாத்திரம் இல்லை, நானும் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். ஏற்ற வேலை வரும்போது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்தது போல நானும் திறப்பேன். ஆமென். என்னிடத்திலிருந்து அநேகர் நன்மையை வரும்படியாக. ஆமென். நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ, இனி நன்மை மட்டும்தான் வரும், ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வரும். கிருபைகளை தேவன் நமக்கு அள்ளி 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 தேவ சமூகத்தில் வந்திருந்த உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் ஊற்றி 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ 26ஆம் வசனத்திலிருந்து
அப்படியே ஒரு 5 வசனங்கள் அப்படியே ஆவியில தியானிப்போம். 4ஆம் நாளிலே கூடினார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமென். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அரராத்துல கூடி இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அடுத்தது வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எதுக்கு நம்ம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக. ஆமென். அப்ப எல்லாரும் கரங்களை நல்லா அசைத்து, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஏய், உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம். ஈசுராஜனே உம் தேவிய கிருபையே, பட்டு போன எந்த வாழ் செழிக்க வைத்தது. சொல்லுவோமா? செழிக்க வைத்தது. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த அன்பு தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய். சொல்லுவோமா? உள்ளது நாளத்தில் அப்பா இயேசுவே உமக்காய் ஓடுவே. ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே, பட்டு போ எந்த வாழ் செழிக்க வைத்தது. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அமதன, அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர், அன்பான தேவனே. நல்ல விசுவாசத்தோட நன்றி சொல்லி சொல்லுவோமா? உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், உயிருள்ள நாளெல்லாம். ஆமென், ஆமென். உமக்காய் ஓடுவேன், உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்து. அப்படி ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி, வேதம் சொல்லுகிறது அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த 3 நாட்கள் எங்களை எவ்வளோ ஒரு மகிமையா எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் வாயை திறந்து, ஏன் சத்தம் மாத்திரம் இல்லை, உங்க சத்தம் இப்ப அதிகமாகட்டும். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்து. ஷாபாலா காதாரபா, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய். இன்னும் கரங்களை உயர்த்தி ஆசையா, உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்து. ஷிபாலா, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடு. இன்னும் ஆவியில் நிரம்பி, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்து. க்ளோரி ஷாபாலாதா டபா லிகாதரா ஷிகாடலா தீபாடலா சந்தலரா கபா லிகாதனமோ லிப்ரா சிப்ரா தைரி லிப்ராதஹ துரபோ லாகாதுரபோ ஷடா லாசேகரே மாடலா பதுடா கதுனா லிப்ராசே ரிபாதலா ஷிரிரிரிரிரிரி. ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஓ ஏ ஷரலரதலரதலதல தீதாடலர ஷிரிரிரி அந்தலரபா. அப்படியே ஆக்கினி பாஷையில பேசுங்க. அப்பா, இந்த 3 நாட்களும்
ஆண்டவரை என்ன அளவு கொள்ளையிட முடியுமோ நாங்கள் கொள்ளையிட்டு இருக்கிறோம் ஆண்டவரை. கிருபைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், உங்கள் பிரசனத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், உங்கள் மகிமையினால் நாங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோம். அது இனி அநேகருக்கு திறக்கிற ஒரு வல்லமாக இருக்க போகிறது. யோசேப்பு எப்படி சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு நேரம் களஞ்சியங்களை திறந்தானோ, இனி ஒரு நாட்கள் நாங்களும் திறக்க போகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் காலங்கள் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. ஓ தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையா வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏழை சேர் அனுதினம் சொல்வேன். நன்றி சொல்லுவோம் எல்லாருமா. ஏழை சேருக்கு நான் 3 நாட்கள் உதவி செய்தீங்க, கூடவே இருந்தீங்க, பலப்படுத்தினீங்க. ஏழை சேர் அனுதினம் லேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேனா, லேவி போசேத்தை போல அவன் ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தே, என்னை ராஜாக்களின் பந்தியிலே. நல்ல கைத்தட்டி சொல்லுவான். ஏழை சேருக்கு, ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏழை சேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஆமென் ஆமென். ஏழை சேருக்கு நன்றி சொல்லுவோமா? செய்தி நன்றி. சந்தோஷமா? ஏழை சேர் அனுதினம் சொல்வேன். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீ, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீ, ஒரு போதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஆமதன ஒரு போதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. சொல்லுமா? ஏழை சேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி அப்பா. ஆமென். அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏமன் ஏமன். ஏழை சேருக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஏழை சேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் வியலனை அம்மாவா மறுபடி எனக்கு சொல்லுங்க வா. பட்சித்த வருஷத்தின் பலனை அவன் அவன் முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தீர். ஆமென் ஆமென். Glory. Glory. ஏழை சேருக்கு நன்றி நன்றி. ஏழை சேர் சந்தோஷமா? ஏழை சேருக்கு நன்றி,
உதவிகள் செய்தே. ஏலேசே, come on. அனுதினம் சொல்வேன் இயேசு ராஜா, இயேசு ராஜா நன்றி. ஏமன், என் இயேசு ராஜா. எல்லாரும் சொல்ல நன்றி. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, நன்றி, நன்றி. Glory. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் ஷபாலா. எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா நன்றி அப்பா. ஓ இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன் இன்னுமா. இயேசு ராஜா, என் இயேசு ராஜா. Glory. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன். ஏலேசேருக்கு, ஏலேசேருக்கு நன்றி. நன்றி அப்பா. பெராக்காவில் கூடினது போல நாங்கள் அரராத்திலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். ஷிப்ரா காமா லிக்ரா ஷெட்டே லெரியான் துலரபா. தேவாக்கினி இறங்கட்டும். இன்னும் இன்னும் மகிமையாய் நிரப்பும். இன்னும் இன்னும் மகிமையாய் எழுப்பும். உமக்கு சாட்சியாய். Glory to God. அனுதினம் சொல். எல்லாரும் ஒரு விசை எழுமி நின்று இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்திட்டு அப்படியே அப்படியே அமர்வோம். கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆமென், ஆமென். இயேசுவே, இயேசு. ஆமென். இயேசுவே, இயேசு ராஜா. இயேசுவே. Glory. ஆமென், ஆமென். இயேசு ராஜா நன்றி அப்பா. நன்றி சொல்லி அப்பாவுக்கு. இயேசுவே, அனுதினம் சொல்வேன். ஆவில் நிரம்பி இயேசு ராஜா நன்றி. நன்றி அப்பா. ஏமான் ஏஷாபாலா காபா லிக்ராடாலாரா ஷடாலாரபா. ஆமென், ஆமென். இயேசு ராஜா நன்றி. என் இயேசு ராஜா நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன் நன்றி, நன்றி, நன்றி. இயேசு ராஜா நன்றி, நன்றி அப்பா. ஓ இயேசுவே, ஃபயர் லார்ட் நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசு ராஜா நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி, நன்றி. உங்க கிருபைக்காக, உங்க இரக்கத்திற்காக, உங்க அபிஷேகத்திற்காக அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே, அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா. இயேசு, அனுதினம் சொல்வேன். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. சொல்லுங்க பாப். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். போதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஏமன், ஏமன். ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தீர். ஏலேசேருக்கு நன்றி. உதவிகள் செய்தே நன்றி.
ஏலேசே ஏலேசே அனுதினம் சொல்வேன். உண்மையா சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு நடத்துனீங்கப்பா. ஏலேசே அனுதினம் சொல்வேன். கடைசியா சொல்லுவோம், இயேசு ராஜா, இயேசு ராஜா நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஆமென் ஆமென் இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன். இன்னும் கடைசியா ஒரு பிசை நல்ல கை தட்டி இயேசு ராஜா. ஆமென் 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 ஆமென். அனுதினம் சொல்வேன் நன்றி. அப்படியே அப்படியே இருங்க. அப்படியே அந்த வசனத்தை அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் நாளில் பெரேக்காவிலே கூடினார்கள். பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூர செய்தபடியால். நல்ல கை தட்டி ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப். புரிஞ்சுச்சா? சத்துருக்களை நினைச்சு கவலைப்பட்டிருப்போம், சத்துருக்களை நினைச்சு புலம்பி இருப்போம், சத்துருக்களை நினைச்சு நம்ம நிறைய நேரங்கள் ஆவியில துக்கப்பட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? கரெக்டு தானே? ஆவியில துக்கப்பட்டிருப்போம். அவனை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கலக்கங்களும் பாரங்களும் வேதனைகளும் தான் நம்மளுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இந்த கூட்டங்களுக்கு பிறகு ஆண்டவர் வார்த்தை சொல்லி, இனி அவனை பார்த்தா நீ களி கூறுவாய். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருக்கள் பேரில் களி கூற செய்தபடியால் சத்துருக்களை வச்சு கர்த்தர் உங்களை களி கூற பண்ணுவார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் இருந்து தேவ சித்தத்தை செய்ததுனால இனி வரும் நாட்கள் சத்துருக்கள் பேரில் கலக்கம் அல்ல, சத்துருக்களில் பேரில் கர்த்தர் நம்மை களி கூற. சத்துருக்களை பார்த்து நீ சோர்ந்து மன உடைஞ்சு போக மாட்டாய். உன் சத்துருக்கள் பேரில் கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். உன் பலவீனத்தை பார்த்து நீ சோர்ந்து போக மாட்டாய். உன் பலவீனத்திலே கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். உன் வியாதியை பார்த்து நீ சோர்ந்து போக மாட்டாய். உன் வியாதியை கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். நீ கடைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பாதைகள், ஒருவேளை கொடுமையான வழிகள், எதையும் பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ குன்றி போக மாட்டாய். கர்த்தர் உன்னை களி கூற பண்ணுவார். சத்துருக்களின் பேரில் அவர் களி கூற செய்தபடியால். ஓ சொல்லுங்க, நான் இனி களி கூறுவேன். சத்துருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்பட முடியாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் என்னை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். இன்றிலிருந்து கர்த்தர் சத்துருக்களின் பேரில் என்னை களி கூற, சத்துருக்களின் பேரில் களி கூற செய்தபடியா. ஆமென். எல்லாரும் ஆவியில களி கூர்ந்து கமோ. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா. இயேசு இயேசு அனுதினம் சொல்வேன். ஓ இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி நன்றி. இயேசு இயேசு அனுதினம் ஷபலபா. ஒரு அக்கினி அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி சொல்ல நன்றி சொல்ல.
ரபடல ஜகமடல கமடரவ ராஜா நன்றி இயேசு இயேசு அனுதினம் சொல்வேன் நன்றி இன்னும் என்ன ஆசையா இயேசு ராஜா நன்றி நன்றி அப்பா இயேசு ராஜா நன்றி இயேசு இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி ஏமன் இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசப்பா என்னை சத்துருக்களை நினைச்சு என் சத்துருக்கள் பேரில் என்னை கலிகுற செய்தீரே ஆமென். நல்ல நம்பிக்கையோட கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் எங்களை சத்துருக்களின் பேரில் களி கூற செய்கிறார். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சத்துருக்களை பார்த்து இனி நம்ம கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், குழம்ப வேண்டாம், ஐயோ நீ கதற வேண்டாம். இனி சத்துருக்களை பார்த்தோன்னே இயேசு ராஜா நன்றி களிகூறு என் இயேசு ராஜா ஏஹே இயேசு இயேசு. ஆமென். உனக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கும்போது சில வேளைகளில் அந்த வழியா கடந்து போகும்போது உனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். அது சில்லற மாதிரி பேசிட்டு இருந்தா கூட ஒரு மனசுல ஒரு பாதிப்பு உனக்கு வரும். ஆண்டவர் இவன் என்னதான் பேசிட்டு இருக்கானோ, இவன் என்னதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, இவன் என்ன சொல்லுவான், நம்மளை குறித்து என்ன பேசுவான். நான் சொல்றேன், இனி உனக்கு ஒரு மாதிரி சத்துருக்கள் கூட்டம் கூடினானா நீ சிரிச்ச முகமா சொல்லு, இயேசு ராஜா நன்றி என் இயேசு ராஜா நன்றி இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் ஓ இயேசு ராஜா நன்றி 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 அப்பா. ஆமென். அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏமன் ஏமன். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த சத்துருவை பார்ப்பீங்க, ஆனால் நீங்க சிரிச்ச முகமா சொல்லுவீங்க, இயேசு ராஜா நன்றி என் இயேசு ராஜா நன்றி இயேசு இயேசு அனுதினம் சொல். ஆமென். கர்த்தர் அவர்களை எங்களை எல்லாரும் சொல்ல, கர்த்தர் எங்களை சத்துருக்களின் பேரில் களி கூற செய்தார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாமா? களி கூற செய்தபடியால் ஆமென். யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. மகிழ்ச்சியோட எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ச்சியோட. இனி எத்தனை பேர் நம்புறீங்க, இனி எல்லா நாட்களிலும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோட திரும்படி செய்வார். உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை மகிழ்ச்சியோட திரும்ப செய்வார். இனி உன் வாழ்க்கையில எல்லாரும் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியோட திரும்புவேன். ஏசாயா 35:10, ஏசாயா 51:11 சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் உன்னை இனி மகிழ்ச்சியோட, இந்த பிரயாணம் எப்படி இருக்கும், மகிழ்ச்சியோடு திரும்பி வருவார். ஆமா, இந்த டிராவல் எனக்கு எப்படி இருக்கும், மகிழ்ச்சியோடு போயிட்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மகிழ்ச்சியோட திரும்புவீங்க. இனிமே எந்த காரியத்தை நீ செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல மகிழ்ச்சியோடு திரும்பும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அடுத்த வசனம் படிக்கலாமா?
அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். சும்மா ஆலயத்துக்கு வரல, கர்த்தர் செய்த நன்மைகளை பார்த்து மொத்தமா எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு மகிமையை செஞ்சார். வாசிக்க தெரியுதா தெரியலையோ, வரலையில சொல்லுங்கப்பா. அவன் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு, கர்த்தர் சத்துருக்களை வச்சு என்ன கலிகூற பண்ணிட்டார். நம்ம இசை வாசிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், மகிமையாய் உயர்த்துவோம். ஆமே, தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேம் கர்த்தருடைய ஆலயம் மொத்தமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வருது. ஆமே, ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை உயர்த்துவோம். ஏசு ராஜா நன்றி. நீ எத்தனை பேர் நம்ம இனியிலிருந்து உன் துதி அதிகமா இருக்கும். உன்னுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற டைம், உன்னுடைய கர்த்தரோடு இருக்கிற நேரங்கள் துதிக்கிறாய், துதிக்கிறவனாய். ஆமென், ஆமென். துதிக்கும் போதுதான் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நீங்க அந்த சாப்டரை வீட்டில் போய் ஃபுல்லா படிங்க. அவங்க துதிக்கும் போதுதான் கர்த்தர் சத்துருக்களை அவங்க அவங்களுக்கு விரோதமாவே எழுப்பி விடுவார். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 29ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. 30ஆம் வசனம் மாத்திரம் வாசிச்சுட்டு இவ்விதமாய், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். எல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, இனி யுத்தமில்லாத இளைப்பாறுதல். இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணி இளைப்பாறுதல். ஆமே, எல்லாத்துக்கும் யுத்தம் பண்ணி இளைப்பாறுதல். இனி கர்த்தர் நமக்கு எப்படி வாக்கு பண்றாரா? யுத்தமே இல்லாத இளைப்பாறுதல். ஆமே, இந்த 3 நாள் நீங்க கொள்ளையிட்ட நன்மைகளால கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மகிமையினால, ஐஸ்வர்யத்தினால, அபிஷேகத்தினால இனி யுத்தம் இல்லாமல் இளைப்பாறும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய போறார். ஆமென். சரி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஏசு ராஜா நன்றி, என் ஏசு ராஜா. நீங்க மட்டும் சொல்லுங்கப்பா, நீங்க சத்தமா. இன்னும் நன்றி 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 அப்பா. ஆஹா, ஆமென். ஓ இயேசு ராஜா நன்றி நன்றி. இயேசு இயேசு அனுதினம் சொல். யாரும் கை தட்ட வேண்டாம், உங்க கரங்களை மட்டும் முடிஞ்சா உயர்த்திக்கோங்க. பியோனோ மட்டும், நல்ல லைட் பியோனோ, நல்ல தெய்வ பிரசன்னத்தில் கடைசியா ஏசு ராஜா நன்றி, என் ஏசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி. ஏலேசே ஏலேசே அனுதினம் சொல்வே நன்றி. எங்கள் பரலோக பிதாவே, உங்க கிருபைக்காக நன்றி. அன்னைக்கு உடைய ஜனங்கள் பெராக்காவிலே கூடி நன்றி செலுத்தினது போல நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அரராத்துல நாங்கள் கூடி நன்றி செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கூட ஒரே வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி சத்துருக்களின் நிமித்தம் அவர்களை கலிகூற செய்தீர். இந்த வார்த்தை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் நிறைவேறுவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, உங்க கிருபையின் கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்.
கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ROI Power Ministries.